டெல்லியில் திமுக எம்பி வில்சன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவுத்துட்டு உள்ளது சார். நான் திரும்பி வரேன் சார். இது பஸ்லிங்க சார். இது ரெக்கார்டிங் என்ன சார்? லைவ் யாரும் போல லைவ் போறீங்க சார். இப்ப இது என்ன நடந்திருக்குங்கன்னா, பேசாதது ஒண்ண பேசின மாதிரி இவர்களே ஒரு திரித்து பொய்யான வழக்கை ஒரு கிரியேட் பண்ணி இன்னைக்கு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இளைஞரணி தலைவர் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ணுவதற்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்தில் சென்று எங்களுடைய வழக்கறிஞர் அவர்கள் பெயில் மூவ் பண்றதுக்காக, ஆன்டிசிபேட்டரி மூவ் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்கும்போது நீதியரசர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. வாய்மொழியாக உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உத்தரவையும் மீறி அவர்கள் கைது செய்து இன்று தஞ்சாவூர் அழைத்து செல்கிறார்கள். ஆகவே இப்ப பாத்தீங்கன்னா பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது. அரசை தட்டி கேட்டால் உடனே ஒரு பொய்யான வழக்கு, அதுவும் யார் கொடுக்கிறா? அவங்களுடைய கட்சிக்காரங்களே வைத்து வழக்கு கொடுக்கிறார்கள். வழக்கை கொடுத்து விட்டு உடனே இரண்டு பிரிவினர்கிட்ட பெரிய தகராறு ஏற்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை காமிச்சு உடனே ஒரு அரெஸ்ட் பண்றாங்க. இந்த அரசு வந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். நீட்ல இருந்து, அதே போல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ்ல இருந்து, இன்னைக்கு பாருங்க காவேரியிலிருந்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எதிர்கட்சி எதற்காக இருக்கணும்? சுட்டி காட்டுவதற்காக தான் இருக்க வேண்டும். மக்களுடைய நலனுக்காக இது சுட்டி காட்டப்படும் போது ஏன் இப்படி போன்ற ஒரு பொய் வழக்குகள் போட்டு எங்களுடைய குரல் வலையை நசுக்கும்படியாக இவர்கள் செய்ய வேண்டும்? ஆகவே இது ஒரு புனையப்பட்ட வழக்கு, பொய்யான வழக்கு. இது நிச்சயமாக மக்களுக்கு தெரியும். இது ஒரு விஜய் அவர்கள் எப்படியும் எங்களை பேசக்கூடாது, மக்களுடைய நலனுக்காக நாங்கள் பாடுபடக்கூடாது, காவேரி விஷயங்களில் திமுக முன்னெடுத்து செல்வதே அவர்களுக்கு விருப்பமில்லை. முதலில் சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது கூட எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தான் எழுந்து இந்த தீர்மானத்தில், மேகதாது சம்பந்தப்பட்ட தீர்மானத்தில் ஒரு திருத்தம் கொடுத்தார். அந்த திருத்தத்தில் ஒரு ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் கொண்டு வர வேண்டும் என்று கொடுத்த திருத்தத்தை ஏற்கப்பட்டது, அரசே ஏற்றுக்கொண்டது. ஆகவே கடந்த 5 ஆண்டுகளில் காவிரி நதிநீர் பெற்று தமிழகத்துக்கு பெற்று தந்து எந்தவித பிரச்சனை இல்லாமல் எடுத்து சென்றது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. இந்த அரசு இவர்கள் வந்தவுடன் இவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இந்த சட்டசபையில் நடக்கும்போது கூட அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்று வரை பிரைம் மினிஸ்டர் கூட போய் பார்க்கறதுக்கு அவர் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட அவங்க நடத்தவில்லை. ஆகவே வேண்டுமென்று ஒரு கெட்ட எண்ணத்துடன் ஒரு எப்படியாவது குரல் வலையை நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பொய்யான வழக்குகளை போட்டுள்ளனர். நிச்சயமாக இது நீதிமன்றத்தில் நாங்கள் சந்தித்து ஒரு நியாயம் கிடைக்க ஏற்பாடு செய்வோம்.
பார்க்குறீங்க? இதனால மற்ற எல்லா பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் தற்போது இருதரப்புடைய அந்த மோதல் அதாவதுங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை இந்த நாட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு பேச்சுரிமை இருக்கிறது. மக்கள் வந்து கஷ்டப்படுகிறார்கள், அவதிப்படுகிறார்கள். இன்னைக்கு நீங்க டிவியை திறந்து பார்த்தீங்கன்னா எங்க பாரு வறட்சியான ஒரு நிலைமை இருக்கிறது, பயிர்கள் வாடிக்கொண்டிருக்கிறது, விவசாயிகள் வந்து அவருடைய வாழ்வாதாரம் வந்து பறிபோய் விட்டது. இது சம்பந்தமாக தானே இப்போ வந்து நேற்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் நடந்தது. நீங்க அந்த ப்ராப்ளத்தை நீங்க அட்ரஸ் பண்றதை விட்டுட்டு உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை பார்க்க ஆரம்பிச்சா, இந்த தமாக கட்சி எல்லாமே அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸாவே போனாங்கன்னா மக்களை யார் பார்ப்பார்கள்? இந்த மக்களுக்காக தானே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று ஒரு மீட்டிங் போட்டு பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே எல்லாமே பாருங்க, தமாக வந்ததுல இருந்து அவங்களுடைய பர்சனலா ஒரு இன்ட்ரெஸ்டட் விஷயமா தான் இந்த அரசை பயன்படுத்துகிறார்கள். நீங்க எந்த போஸ்டிங் எடுத்தாலும் சரி, நீங்க இப்போ நீங்க தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துக்கங்க, ஜனநாயகத்தோட படத்தோடைய ப்ரொடியூசரா தான் போட்டிருக்காங்க. அதே போல எந்த அப்பாயின்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, தவாகாவுக்கு வேண்டியப்பட்ட அவங்களுடைய நண்பர்களை தான் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் செய்கிறார்கள். ஆகவே இந்த அரசு முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்துக்காக தான் தவாகா அரசு வந்து, அதுவும் விஜய் அவர்கள் அந்த தன்னுடைய இதுக்காக தான் அவர் பயன்படுத்துறார் என்றது எல்லாருக்கும் இப்போ தெரிய வருகிறது. ஆகவே இது போன்ற குரல் விலையை நெரிக்க இவர்கள் நினைத்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் இருக்கிறது. பேச்சுரிமை வந்து நிச்சயமாக எங்களுக்கு வந்து வழங்கப்பட்ட நிலையில், அதுவும் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது இவர்கள் வந்து அச்சுறுத்தால் வந்து நாங்கள் பயந்து போய் விட மாட்டோம். நிச்சயமாக மக்களுடைய விஷயங்களை, மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எல்லா இடத்திலும் இதை பற்றி ரைஸ் பண்ணுவோம். இனி கூட எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அரஸ்ட் பற்றி பாராளுமன்றத்தில் நாங்கள் ரைஸ் பண்ணியிருக்கோம். பாராளுமன்றத்தில் இந்த போன்ற பேச்சு உரிமையை பறிக்கிற தவாக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வந்து ராஜ்யசபாவில் நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். ஆகவே இது கண்டிக்கத்தக்கது. அதாவதுங்க